என் கண்மணி, செட் பண்ண ஆளுங்கெல்லாம் நமக்கு வேண்டியவங்க தானே? ஏமா அப்படி கேக்குற? இல்ல, நமக்கு வேண்டாதவங்க யாராவது இருந்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சிட போகுது. அதெல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. வெட்ட போற மாதிரி டிராமா தான் போட போறாங்க, போதுமா? சரி. ஐயோ, அவரு மில்லுக்கு கிளம்பிட்டாரா இல்லையானே தெரியல. இந்த ராமலிங்கம் போனே பண்ண மாட்டேங்கிறான். அவன் ஒரு குடிகார பக்கி, அவனை நம்பாத. நீ போன் போட அவனுக்கு. இவங்க வேற போன் மேல போனை போட்டு உயிர் எடுக்கிறாங்க. சொல்லுங்கம்மா. என்ன ஆச்சு? இன்னும் கிளம்பலையா? ஆமாம்மா, இன்னும் கிளம்பலம்மா. நீ எங்க இருக்க? அம்மா, நீங்க என்ன நம்பவே மாட்டீங்களா? இன்னும் பாரி ஐயா வீட்டு முன்னாடி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அவர் இங்க இருந்து கிளம்பல. அம்மா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. குமரன் வர மாதிரியே இருக்கு. அப்பா போயிட்டு வரப்பா. குமரா, கார்ல போப்பா. அப்பா கார் வேணாப்பா, பைக்லயே போயிட்டு வரேன். அதுல காலம் கட்டு கிடக்கு, கையில பணத்தை வச்சிருக்க, அதனால சொன்னப்பா. அப்பா நம்ம ஊர்ல என்ன பயம்? அதெல்லாம் 10 நிமிஷத்துல பேங்க்ல போய் சேர்ந்துடலாம்ப்பா. அதுவும் இல்லாம இந்த பேங்க்ல பணம் இருக்குன்னு யாருக்கு தெரிய போகுது? பைக்ல போறதுதான் சரியா இருக்கு. சரிப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. போ. சரி. அம்மா, லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லு. அம்மா, குமரன் இன்னைக்கு மில்லுக்கு போல, பணப்பைய எடுத்துட்டு பேங்குக்கு போறாரு. ஓ அப்படியா? அதுவும் நல்லதுதான். பணத்தை பறிக்க நடந்த பிரச்சனை மாதிரி இருக்கும், ஈஸியா நம்பிடுவாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போனை வை. சரிமா சரிமா. என்னாச்சு? ப்ரோக்ராம் சேஞ்ச். உன் மாப்பிள்ள மில்லுக்கு போகலையா, பேங்குக்கு போறாராம். அப்படியா? அப்ப அந்த பறந்த ஆளுங்க மில்லுக்கு போற வழியில நிப்பாங்க. உடனே ஒரு போன் அடிச்சு சொல்லு. சொல்லுங்க மேடம், கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாரு, ஆனா ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். அவரு மில்லுக்கு வரல, பேங்குக்கு போறாரு. அப்படியா மேடம்? ஆமா, அதுவும் உங்களுக்கு வசதியா தான் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, பணத்தை திருட முயற்சி பண்ணுங்க. அவர் வந்து தடுக்க பாப்பாரு. அப்போ லேசா 2 தட்டு தட்டிட்டே இருங்க. நான் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே அருவாவை எடுத்து அவரை வெட்ட போங்க. நான் வந்து தடுக்கிறேன், புரியுதா? பக்கா மேடம். ஆமா, நான் பிடிக்க போற அருவா என்ன கண்டிஷன்ல இருக்கு? மேடம், அதெல்லாம் சார்பா பலபலன்னு தீட்டி வச்சிருக்கோம். சூப்பர், தேங்க்ஸ் மேடம். யோ, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இப்படி நல்லா தீட்டி வச்சிருந்தா பிடிக்கும் போது என் கை விரல் எல்லாம் துண்டா போயிடாதா? ஆமல்ல. முதல்ல அந்த அருவாவை மாத்தி டம்மியா ஒரு மொன்ன அருவாவை ரெடி பண்ணு. ஆனா பாக்க பலன்னு ஒரிஜினல் மாதிரியே இருக்கணும். லேசா கையில காயப்படுற அளவுக்கு தான் இருக்கணும், புரியுதா? சரிங்க மேடம். சரி, பேங்குக்கு போற ரூட்ல முதல்ல நீங்க ஷிஃப்ட் ஆயி நில்லுங்க. ஓகே மேடம். மா, நாமளும் கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு, போ.
போய் மடந்தா சரிடா. ஏய் என்னடா ஏய் வேகுரா டேய் வேகுரா ஏய் ஏய் விடுடா ஏய் என்னங்க குமரன் என்னங்க வாங்க. இவன் அடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதாம்மா எனக்கு ஒண்ணு புரியல. நாம ஒரு பிளான் போட்டா இங்க வேற ஒண்ணு நடக்குது. இப்ப என்னம்மா பண்றது? புரியலையே. மாமா கண்மணி என்னங்க பாத்து வாங்க. கண்மணி என்னாச்சு? கண்மணி ஐயோ அண்ணி மயக்க பண்ணிட்டாங்க. அண்ணா ஹாஸ்பிடல் கொண்டு போனேன். ஆமா மாமா. அம்மா கண்மணி கண்மணி என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போ. மாமா கூட்டிட்டு போங்க மாமா. போ கண்மணி கண்மணி
மாமா குமர மாமா பணம் கட்ட போறத தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே பணத்தை அடிக்க பிளான் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் இவர்கிட்டயும் இப்படிதான் பணத்தை திட்டம் போட்டு அடிச்சாங்க. இது சும்மா விடக்கூடாது மாமா, போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணும். மாமா போன் கொடுங்க. இன்ஸ்பெக்டர் சார், நான் சேர்மன் ராசாத்தி பேசுறேன். சரி மாமா, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க அடையாளத்தையும் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. சரி ஓகே. கபிலா, நீ புனிதா கூட்டு வீட்டுக்கு போ. சரி, நானும் மாமா ஹாஸ்பிட்டல் போய் கண்மணியை பார்த்துட்டு வந்துடுறோம். சரிக்கா. இதை எடுத்துட்டு போ. வரேன். வரேன் புனிதா. வரேன் அம்மா. வாங்க. வாங்க. அந்த சிஸ்டர் கொடுங்க. ஓகே டாக்டர். என்னதான் ரத்த பாசம் கூட இருந்தாலும் பொண்டாட்டிக்கு துடிக்கிற மாதிரி துடிக்காத மாப்பிள்ள. உங்க உசுருக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே எப்படி ஓடி வந்து அருவாளை பிடிச்சா பாருங்க. அதுதாங்க மாப்பிள்ள பொண்டாட்டிங்கிறது. என் பொண்ணு சின்ன சின்ன தப்பு பண்றவதான். ஆனா என்னைக்கும் உங்களுக்கு எதிராக ஒண்ணும் பண்ணதில்ல. உங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவா. அததான் கண் கூட பாத்தீங்களே. ஆஹா, ஒர்க் அவுட் ஆகுது. சிஸ்டர், அவங்கள போய் வர சொல்லுங்க. டாக்டர், உங்க 2 பேரும் உள்ள கூப்பிடுறாங்க. வாங்கம்மா. நல்ல வேலை, காயம் ஆழமா படல. பட்டிருந்தா கையே துண்டா இருக்கும். ஆமா, இவங்க கையில எப்படி இந்த காயம் வந்தது? அதுவா டாக்டர், எங்க மாப்பிள்ள பேங்க்குக்கு பணம் கொண்டு போயிட்டு இருக்கும்போது திருட்டு பசங்க பணத்தை புடுங்க பார்த்தானுங்க. அந்த சண்டையில மாப்பிள்ளைய ஒருத்தன் அருவாளால வெட்ட வந்தான். என் பொண்ணு பாஞ்சு அந்த அருவாளை கையில புடிச்சு மாப்பிள்ளைய காப்பாத்துனான். அவ மட்டும் தடுக்கலன்னா மாப்பிள்ளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருக்கும். அம்மா, பேச்சுக்க கூட அவருக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு சொல்லாத. அதை என்னால தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் என்னம்மா? என் உயிரே போனாலும் பரவாயில்ல, அவருக்கு எந்த ஆபத்தும் வர நான் விட மாட்டேன். என் உசுரை கொடுத்தாவது அவரை காப்பாத்துவேன். இந்த மாதிரி ஒய்ஃப் கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சொல்லுங்க, உங்களை மாதிரி பெரியவங்க எடுத்து சொன்னா மாப்பிள்ளைக்கு புரியும். இது உங்க ஃபேமிலி இஷ்யூ, அதுக்குள்ள நான் வர விரும்பல. நான் எழுதி கொடுக்குற டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்க. 1-2 நாள்ல காயம் சரியாயிடும். ஆயில்மெண்ட்டும் எழுதி கொடுத்துருக்கேன், அதையும் வாங்கி அப்ளை பண்ணுங்க. நான் போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வரேன். என்னம்மா, ஏதாவது சேஞ்ச் தெரியுதா? ஆமா ஆமா, கொஞ்சம் ரியாக்ஷன் மாதிரி இருக்கு. இப்படி சென்டிமெண்டா போட்டு தாக்குனா மாப்பிள்ள மனசு மாதிரி உன்னை ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு கண்மணி. அப்படியே இன்னும் 2-3 பிளான போட்டு அடிச்சு தாக்கிடு. இரு, மாப்பிள்ள வராரான்னு பாக்குறேன்.
ஏய் கண்மணி, ராசாத்தி வரா, நீ மயக்கமா இருக்கிற மாதிரி நடி. ஆ. வா ராசாத்தி, வாப்பா. இப்போ எப்படி இருக்கு கண்மணிக்கு? பரவாயில்ல, கைக்கு பெரிய ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அவ அருவாளை பிடிச்ச உடனே நான் கையே போயிடுமோன்னு பயந்து போயிட்டேன். அத்த, கண்மணி எண்ணெய் மட்டும் அருவாளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், குமரன் கழுத்துலயே அந்த அருவா பட்டு வெட்டு விழுந்திருக்கும். நாம இந்நேரத்துக்கு குமரனை உயிரோடையே பார்த்திருக்க முடியாது. குமரம் அம்மா உயிருக்கு ஆபத்துன்னா கண்மணி எப்படி பாத்துக்கிட்டு நிப்பா? அதான் தன்னை பத்தி கவலைப்படாம கத்திய பிடிச்சிட்டா. அவளுக்கும் குமரம் அம்மா மேல அன்பு இருக்குதானே செய்யும். நல்லா சொன்ன ராசாத்தி. உன் வாயில இருந்து கண்மணியை பத்தி இப்படி உயர்வா வரதை கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. ஹலோ, சொல்லுங்க. என்னது, கலெக்டர் சார் வந்திருக்காரா? சரி, நான் உடனே வரேன். சரி, நீங்க கண்மணியை பாத்துக்கோங்கம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ம், சரி அத்த, நான் போயிட்டு வரேன். ம், சரி. கண்மணி, அவங்க போயிட்டாங்க. என்னம்மா, எப்பவும் சந்தேகப்படுற ராசாத்தி கூட நம்பிட்டா? அப்போ நம்ம பிளான் சக்சஸ்னு சொல்லு. அப்புறம் சாதாரணமாவா பிளான் பண்ணிருக்க? அப்படியே மாப்பிளைய வெட்ட போற மாதிரி பிளான் போட்டு ஆள் செட் பண்ணி அதை நீ தடுக்கிற மாதிரி தடுத்து, அதுவும் சும்மா இல்ல, உண்மையாவே ரத்தம் சிந்தி தடுத்து டிராமா போட்டிருக்க. நம்பாம என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு நாளா உன் மேல கோவமா இருந்த மாப்பிள்ள கூட இப்ப நீ போட்ட பிளான்ல ஆடி போயிட்டாருன்னா பாரு. அவர் மூஞ்சிய பாக்கணுமே. எப்படியாப்பட்ட கண்மணியை நம்ம தள்ளி வச்சிட்டோமேன்னு முழிச்சாரு பாரு ஒரு மொழி. என்னம்மா சைலண்ட் ஆயிட்ட? மாப்பிள்ள மாப்பிள்ள டேய், நீ எதுலயுமே உண்மையா இருக்க மாட்டியாடி? இப்படி எல்லாத்துலயும் ஃப்ராடு, பித்தலாட்டம். உன்னெல்லாம் என்ன சொல்லணும்டி? இனிமே என் மூஞ்சில இந்த ஜென்மத்துக்கு முழிக்காது. ஒளிஞ்சு போ. மாப்பிள்ள. என்னங்க?